ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா இடியூ. நம்ம சேனல்ல இருந்து நாம இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் தியரிட்டிக்கல் பேஸ்டு. ஸோ அதனுடைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினுடைய அடுத்த வீடியோ தான் இது. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த முக்கியமான சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சிங்கிற ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் இந்த சாப்டர் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ்ல நடத்துகிறப்போ, லிசன் பண்ணுறப்ப, சம் போடுறப்ப. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம சேனல்லேருந்து இந்த சாப்டருக்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வீடியோ நம்பர் 2 ஃப்ரம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாடல் என்ட்ரிஸ் பார்த்துடலாம். மாடல் என்ட்ரிஸ்ங்கிறது பேசிக் கான்செப்ட் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். அல்லது எல்லா சாப்டருக்குமே எந்த சாப்டராக இருந்தாலும் மாடல் என்ட்ரிஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் போடுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மாடல் என்ட்ரிஸ் 2 பேர் புக்கில் போட வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? முதலே நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தேர் ஆர் 3 பார்ட்டிஸ். கண்டிப்பாக 3 பார்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, 2 பார்ட்டி இருந்தாவே போதும். ட்ராயர், ட்ராயி. சப்போஸ் அந்த பணம் வாங்குறவங்க வேற ஆளாக இருந்தால் ஒரு பேயி அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டிஸ் சொல்கிறோம். சில டைமில் அல்லது மேக்ஸிமம் டைமில் ட்ராயியும் பேயும் ஒரே ஆள் இருப்பாங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது ட்ராயர், அதாவது கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க. கிரெடிட் சேல்ஸ் யார் பண்ணுறாங்களோ செல்லர், அந்த செல்லர் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுகிறப்போ அந்த செல்லர் ட்ராயராக மாறிடுறாரு. த பில் இஸ் ட்ரான் பை த செல்லர், தட்ஸ் வை ஹி இஸ் கால்ட் as a ட்ராயர். ஸோ அப்போ ட்ராயர் புக்கில் மாடல் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் மாடல் என்ட்ரிஸ். மாடல் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் த ட்ராயர், இட் மீன்ஸ் செல்லர். ஸோ அக்கௌண்டிங் ஃபார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மாடல் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வீடியோ 2ல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கௌண்டிங் ஃபார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா என்ன சார்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அக்கௌண்ட்ஸ் தானே, மாடல் என்ட்ரிஸ்ன்னு சொன்னீங்க, இது என்ன சார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குன்னு ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்? ஸோ பிஸ்னஸ்னால் பிரச்சனையே இல்லை, நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், வேஜஸ் கொடுக்குறோம், சேலரி கொடுக்குறோம், ரெண்ட் கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறோம், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வருது, அட்வர்டைஸ்மெண்ட், இது மாதிரி இது எல்லாமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான். அப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு டைப் ஆஃப் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட். ஓகேவா? அதாவது டு கிவ் த கேரண்டி டு த செல்லர். கிரெடிட் சேல்ஸ் பண்ணக்கூடிய செல்லருக்கு ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட், ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள என்னெல்லாம் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட நடைமுறைகள், செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தான் ஜேர்னல் என்ட்ரி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே. இப்போ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஹானரிங் ஏ பில் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனரிங் ஏ பில் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? ஸோ முதல்ல மீனிங் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஹானரிங் த பில் பார்த்துடலாம். இப்போ ஹானரிங் ஏ பில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ செல்லர் பையர் மேலே யாருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணாரோ அவர் மேலே ஒரு பில்லு ட்ராப் பண்ணுறாரு, பில்லு எழுதுறாரு, மாற்றுச்சீட்டு எழுதப்படுகிறது. யார் மேலே? பையர் மேலே. அப்போ பையர் ட்ராயி ஆயிடுறாரு. யார் மேலே எழுதப்படுகிறதோ, ஒரு மாற்றுச்சீட்டு யார் மேலே எழுதப்படுகிறதோ அவர் ட்ராயி ஆயிடுறாரு. பில் எழுதுறவர் ட்ராயர், செல்லர். அவருக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. நமக்கு தான் பணம் வரணும் இல்லையா? கடன் வாங்கினவங்க கூட லேசியாக கூட இருக்கலாம். பணம் யாருக்கு வர வேண்டியிருக்கோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பணத்துக்கு நம்ம கொடுத்த கடன் விற்பனைக்கு நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எழுதுறாரு. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி ட்ராயினுடைய சைன் வாங்கிக்கிறாங்க. அக்செப்டன்ஸ் வாங்கி நம்மகிட்ட இருக்கும். எத்தனை மாதம் எத்தனை நாள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் ட்ராய் ட்ராயருக்கு பணம் தரணும் இல்லையா? பணம் பையர் நமக்கு செல்லருக்கு பணம் தரணும். கரெக்டாக பில்லு எழுதி 2 மாதம் டைம்னா 2 மாதம் டைமில் பக்காவாக ஒரு பணம் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பேர் தான் ஹானரிங் ஆஃப் எ பில்லுன்னு அர்த்தம். ஓகேவா? பில்லு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுக்கப்பட்டது சரியான முறையில் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஹானரிங் ஏ பில். டிஸ்ஆனரிங் ஏ பில்லுங்கிறது அடுத்தது. டிஸ்ஆனரிங் ஏ பில் அப்படின்னா என்னன்னா, இப்போ அவர் அது குறிப்பிட்ட தேதின்னு எழுதியிருக்கோம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில், இருந்தாலும் அவர் கொடுக்கல, அது கொடுக்காம போயிடுச்சு, காலாவதி ஆகிறதுன்னு சொல்லலாம், அல்லது மறுப்பு தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லலாம், அல்லது மாற்றுச்சீட்டுக்குண்டான பணத்தை கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்போ அந்த பணத்துக்குண்டான அந்த மாற்றுச்சீட்டுக்குண்டான பணம் வாங்க முடியல, கிடைக்கல, அவர் கொடுக்கலங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்ஆனரிங் ஏ பில்லுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஹானரிங் பில்லும் டிஸ்ஆனரிங் பில்லும் சொல்லிட்டேன். இப்போ ஹானரிங் பில்லு எத்தனை டைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா,
இப்போ வந்து பில் வந்து த பில் இஸ் drawn பை த டிராயர் ஆன் drawee. இப்போ த பில் இஸ் retained பை த டிராயர். டிராயர் தான் அந்த பில்லை வச்சிருக்காரு. நம்ம தான் செல்லர்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நம்ம செல்லர், நம்ம தான் அஷ்யூம் பண்ணிக்கணும், நம்ம தான் பிஸ்னஸ் மேன், கஸ்டமர் இல்லை, நம்ம தான் பிஸ்னஸ் மேன். இப்போ நம்ம வந்து அந்த பில்லு அவர்கிட்ட கையெழுத்து, டிராயிட்ட கையெழுத்து வாங்கி நம்ம வந்து வச்சிருக்கோம், அக்செப்டன்ஸ் வாங்கி நம்ம வச்சிருக்கோம். டியூ டேட் 2 மாதம் டைம் சொல்லியிருக்காங்க. 2 மாதம் வரைக்கும் நம்மளே வச்சிருந்து டியூ டேட்டில் கொண்டு போய் அவர் பணம் கேட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். when bill is retained with the drawer till due date. தவணை நாள் வரைக்கும். தவணை நாளுங்கிறது என்ன, எத்தனை மாசத்துல பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து மாற்றுச்சீட்டில் குறிப்பிட்டிருப்போம். அந்த நாள் தான் டியூ டேட், தவணை நாள். அந்த டியூ டேட் வரைக்கும் டிராயர் அவரே பில்லை வச்சிருந்து அந்த பணத்தை வந்து டிராயிட்டு இருந்து பணம் வாங்குறாரு அப்படின்னா ஹானர் ஆஃப் த பில் ஆயிடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். டைரக்ட் டிரான்சாக்ஷன் இதுதான். ஓகேவா, புரியுது இல்லையா? இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா when drawee is discounted with the bank. இப்போ வந்து நான் பில் அதே மாதிரி பில்லு வந்து எங்கிட்ட இருக்குது, அதாவது drawee சைன் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம பிஸ்னஸ் மேன், நம்மகிட்ட தான் இந்த பில் இருக்குது. இப்போ வந்து இப்போ 2 மாதம் டைம் போட்டு அது எழுதியிருக்கு பில்லு. drawee வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் பணம் தருவார். பணம் தர்ற வரைக்கும் நம்மளே வச்சிருந்து பணம் வாங்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைப்பு. ரெண்டாவது டைப் என்னன்னா, இப்போ 2 மாதம் டைமு நீங்கள் பில் வாங்கிட்டோம், இப்போ நமக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளே பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பணம் தேவை, ஓகேவா? 2 மாதம் முன்னாடியே பில் எழுதிட்டோம், 2 மாதத்துக்கு ஒத்துக்கிட்டோம், ஆனால் இப்போ நமக்கு பணம் தேவை இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். எல்லாமே வந்து ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் த்ரூ பேங்க் தான், பேங்க் மூலமாக தான் நடக்குது. நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், கரண்ட் அக்கௌண்ட், பிஸ்னஸ் மேன் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, நடப்பு கணக்கு. ஸோ அந்த பேங்க்கில் போய் நம்ம பேங்க்கில் என்ன பண்ணுவோம்னா அந்த பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது, ஓகேவா? அந்த பேங்க்கில் கொண்டு போய் நம்ம பேங்க் தானே அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பில்லை உண்டான அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி, பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வச்சுருப்பாங்க, ஒரு 10%, 12%, 8% ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு பேங்க் அதை கம்மியான அந்த பில்லு வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் செல்லும். நாம் ஒரு 1.5 மாதத்துலேயே கொண்டு போய் 1.5 மந்த்ஸ் அல்ல 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பேங்க்கில் கொடுத்து பணம் கேட்குறப்ப பேங்க் பணத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல, ஒரு லாபம் வேணும்ல. அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து லெஸ் பண்ணிட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 ரூபா பில்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 500 rupees. அந்த 500 rupees லெஸ் பேங்க் வந்து பிடிச்சிக்கிட்டு மீதி 9,500 rupees நமக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்போ பிஸ்னஸ் மேனுக்கு என்னன்னா, பில்லு எழுதின அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளே கூட நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த பில்லை போய் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். அப்போ 2 மாதத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய 10,000க்காக இப்போ முன்னாடியே நமக்கு வந்து 9,500 கைக்கே பணம் வந்துருச்சு. ஆனால் டைரெக்டாக யார் கொடுக்கல, டிராயி கொடுக்கல, நம்ம பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். அப்போ பிஸ்னஸில் வந்து ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா, 2 மாதத்துக்கு இந்த 9,500 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கு, அவர் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 500 ரூபா லெஸ் பண்ணிட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பில் அதுதான் வந்து டிஸ்கவுண்டிங் வித் த பில். when the bill is discounted with the bankன்னு அர்த்தம். வங்கியில் வந்து அந்த பில்லை மாற்றுச்சீட்டை தள்ளுபடி செஞ்சு அந்த பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? புரியுதுல? இது செகண்ட் டைப்பு. சார் பேங்க் பணம் கொடுத்துட்றாங்க, இப்போ டிராயி இன்னொரு தரம் பணம் கொடுப்பானா? இல்லை, அந்த டிராயிட்ட நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, நான் பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பில்லுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டேன், நீ 2 மாதத்துக்கு அப்புறம் தானே பணம் தரேன்னு சொல்லியிருக்க, அப்போ அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நீ பேங்க்கில் பணம் கொடுத்துரு, பேங்க் உன்னையே கேட்கும், நீ பேங்க்கில் பணம், ஏன்னா அது யார் எழுதுனது என்னதெல்லாம் பேங்க்கெல்லாம் அது வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு பணம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டியூ டேட்டில் அட்டகாசமாக அதே கரெக்டாக வந்து பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிராயிட்ட வந்து இது மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு, பில்லு எங்கிட்ட இருக்கு, எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிராயிட்ட வந்து பேங்க் கேட்டு வாங்கிக்கும், ஓகேவா? அதுதான் டிஸ்கவுண்டிங் வித் த பில்லு. ஸோ இதுக்கும் வந்து டிராயி கரெக்டாக பணம் கொடுத்துறாரு, இதுவும் ஹானரிங் த பில்லு தான். இது செகண்ட் டைப்பு. அதாவது டிராயர் வந்து அந்த பில்லை வச்சுக்கிட்டு இருந்துட்டு டியூ டேட் வரைக்கும் வச்சிருந்து டிராயிட்டு இருந்து டைரெக்டாக பணம் வாங்கினா ஃபர்ஸ்ட் டைப்பு. இல்லை அதுக்கு முன்னாடியே டிராயருக்கு வந்து பணம் வேணும்னா பேங்க்கில் வந்து தள்ளுபடி செஞ்சு அதுக்கு பில்லுக்கு உண்டான அமௌண்ட் கொஞ்சம் போக மீதி வாங்கிக்கலாம். அப்போ பேங்க் வந்து டியூ டேட்டில் டிராயிட்டு இருந்து பேங்க் கலெக்ட் பண்ணிக்கும். இது ரெண்டாவது. தேர்ட் டைப் என்ன, இது ஒவ்வொன்றுக்குமே ஜேர்னல் தனித்தனியாக இருக்குது, எல்லாம் ஒவ்வொரு ஜேர்னல் தான், வேற ஒன்றும் கஷ்டமே கிடையாது. when the bill is endorsed to the third party, அதாவது இப்போ தேர்ட் பார்ட்டி என்டார்ஸ் பண்ணுறதுனா மேல் எழுதி கொடுத்தல்னு அர்த்தம். மேல் எழுதி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம செக் இதெல்லாம் நார்மலாகவே நடக்கும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இல்லை. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு செக் நம்ம ஒன்று போட்டு இன்னொருத்தர் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது அதெல்லாமே நடக்குது, அதெல்லாம் என்டார்ஸ்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இப்போ நாம் வந்து பில்லு நம்மகிட்ட இருக்குது, அதே 10,000 ரூபாய்க்கு நம்ம டிராயி சைன் பண்ண பில்லு இப்போ நம்மகிட்ட இருக்குது. நாம் வந்து டியூ டேட் வரைக்கும் நான் வைக்கல, நானே வச்சிருக்கல, அல்லது பேங்க்லேயும் டிஸ்கவுண்ட் பண்ணல. தேர்ட் டைப்புக்கு போகிறேன். என்ன அர்த்தம்னா, நான் வேறு யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பில்லை என்டார்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஆல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கம்ஸ் அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். மாற்றிக்கிட்டே இருக்கலாம், எப்படி வேணால் மாற்றலாம். நம்மகிட்டே வச்சுருந்தா டைரக்டு பேங்க்லேயும் மாற்றிக்கலாம், பணமாக வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி. இல்லை நாம் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக இந்த பில்லை கூட அவருக்கு வந்து என்டார்ஸ் பண்ணிடலாம், அவருக்கு கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட இருக்குது, நான் வேற ஒரு பார்ட்டிக்கு என்னோட சப்ளையருக்கு வந்து நான் பணம் தர வேண்டி இருக்கு, ஒரு 20,000 கொடுக்கணும். இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், எங்கிட்ட 10,000 ஒரு பில் இருக்குது, 2 மாதத்துக்கு அப்புறம் என்னோட ட்ராய் எனக்கு பணம் தருவார், அந்த பில்லை இப்போ நான் உங்களுக்கு என்டார்ஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுவும் பாசிபிள் தான். அப்போ டியூ டேட் வரைக்கும் நம்ம பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த 2 மாத பில்லை ட்ராய் அவர் என்டார்சி, அவர் தான் என்டார்சி, யாருக்கு மாற்றி கொடுக்குறோமோ அவர் என்டார்சி. இப்போ நம்ம என்ன ஆகிடுவோம், ட்ராயராக இருக்கிற நாம என்டார்சர் ஆகிடுவோம். என்ன மேலெழுதி கொடுப்பவர், அவர் வந்து மேலெழுதி கொடுக்கப்படுபவர். அவருக்கு வந்து அந்த பில்லை வந்து நம்ம மாற்றி கொடுத்துறோம், அவரும் வந்து ஓகேன்னு வாங்கிக்குவார். அப்போ என்னாகும், டியூ டேட்டில் என்டார்சிகிட்ட தானே அந்த பில் இருக்குது, நாம யாருக்கு, நம்ம தேர்ட் பார்ட்டி இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா டிராயை கேட்டு எனக்கு பணம் கொடுத்துருப்பா, உன்னோட டிராயர் வந்து எனக்கு அந்த பில்லை என்டார்ஸ் பண்ணிட்டாரு, நீங்க வந்து அந்த பணத்தை எங்கிட்ட கொடுங்கன்னு எப்படி பேங்க் கேட்டு வாங்குதோ அதே மாதிரி இவர் கேட்டு வாங்கிக்குவார். அதுதான் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் அ பில்லுன்னு அர்த்தம். இது தேர்ட் டைப். ஓகேவா? ஃபோர்த் டைப், இது ஒவ்வொன்றும் ஜேர்னல் இருக்கு, நான் சொல்றேன். வென் பில் இஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன், இப்போ பில்லு வந்து கலெக்ஷனுக்கு அனுப்புறது, அது ஃபோர்த் டைப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எங்கிட்ட பில் இருக்கு, 2 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று நானே வச்சிருந்து நான் வந்து டியூ டேட்டில் ட்ராயிட்டு இருந்து பணம் வாங்கணும், இல்லை முன்னாடியே பணம் வேணும்னா பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நாம் வேறு யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னாலும் என்டார்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த தேர்ட் டைப் இல்லாமல் இது என்னன்னா, எங்கிட்ட பில்லு இருக்குது, டியூ டேட்டில் தான் ட்ராயி வந்து பணம் தருவார், ஆனால் அது வரைக்கும் பில்லை நாமளே வச்சிருந்து அந்த டியூ டேட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ட்ராயிட்ட வந்து கேட்கணும். கடன் வாங்கினவன் கண்டிப்பாக நம்ம கேட்காம கொடுக்க மாட்டான் இல்லையா, நம்ம கண்டிப்பாக கேட்டால் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு நல்ல ஒரு கஸ்டமராக இருந்ததுன்னா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி டியூ டேட்லேயே கூட பணம் கொடுத்துருவாரு. இப்போ அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு செல்லர் அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட இது மாதிரி நிறைய பார்ட்டி கொடுத்த, நிறைய கஸ்டமர் கொடுத்த நிறைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு 7-8 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம், அதாவது ஒரு 10 பில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் வேற வேற பார்ட்டி கொடுத்ததா இருக்கும், அல்லது வேற வேற டியூ டேட்டாக இருக்கும். அது எல்லாமே நாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு, அக்கௌண்டன்ட்டெல்லாம் இருப்பார், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக அந்த டியூட்டியில் பணத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பில்லை நம்ம பேங்க்கில் கொண்டு போய் கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிடுறது டியூ டேட் முன்னாடியே. இப்போ இந்த ஒரு பில்லை எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதையே எடுத்துக்கோங்க. 2 மாதம் பில்லு 10,000 அமௌண்ட்டு, நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு அந்த பணம் வாங்க முடியும். அந்த பில்லை நம்மளே வச்சிருக்காம, ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி நம்மளே வச்சிருக்காம நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? நம்ம பேங்க் தானே, நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம். இந்த பேங்க் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ் த சர்வீஸ் டு த கஸ்டமர். நமக்கு வந்து சேவை செய்யறதுக்காக தான் பேங்கே இருக்கு. நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம், பிஸ்னஸ் மேனை நம்ம அக்கௌண்ட்ல வந்து நம்ம அந்த கலெக்ஷனுக்கு போட்டுருவோம் பேங்க்ல. பேங்க் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மாதம் டியூ டேட்ல நம்ம மறந்துட்டா கூட பேங்க் வந்து அந்த டிராயிட்ட கேட்டு பணத்தை வாங்கிடும். ஏன்னா பேங்க்ல வந்து பக்காவா எல்லாமே டாக்குமெண்ட்டாக ரெடியாக இருக்கும், அவங்களுக்கு அதுதான் வேலை. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்காக செய்யக்கூடிய சர்வீஸ் தான், அதனால கரெக்டாக அவங்க எல்லாம் அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கரெக்டாக ஒவ்வொரு பில்லுக்குமே அந்தந்த டியூ டேட்டில் எந்த பில்லுக்கெல்லாம் நம்ம கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோமோ அந்த ட்ராயிட் இருந்து அந்த பணத்தை வந்து வாங்கி நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? நமக்கு அல்லது நமக்கு ஞாபகப்படுத்திடும், நம்ம வந்து பணத்தை வாங்கிக்கலாம். இதுதான் பில் இஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகேவா? இது 4 டைப் புரியுது இல்லையா? அடுத்தது 5வது என்னன்னா, ரிட்டையரிங் எ பில் அண்டர் ரிபேட். ரிபேட்டுங்கிறது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி மாதிரி தான். ரிட்டையரிங் எ பில் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்னு என்ன, கிளியர் பண்ணுறது. ஓகேவா? ரிட்டையர்மெண்ட்னா ஜாப்ல இருக்காரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருன்னா ஒரு வேலை கிளியர் ஆயிடுச்சு, அது வேலை முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ இந்த பில்லுக்கு உண்டான பணம் நமக்கு 2 மாதத்துக்கு பின்னாடி தானே ட்ராயி தரேன்னு சொல்கிறாரு. 2 மாதம் பில்லு தானே எழுதியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அந்த 2 மாதம் முன்னாடியே அவர் பணம் தரத்துக்கு விருப்பப்படுறாரு. 2 மாதத்துக்கு போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு, நம்மகிட்ட ட்ராயர்கிட்ட நம்மகிட்ட பில்லு இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 1 மாதத்துலேயே பணத்தை ரெடி ஆகிடுது. அவர் நம்மகிட்ட கேட்குறாரு, சார் உங்களுக்கு வந்து நான் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் தரதா பில் எழுதி கொடுத்துருக்கேன், சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ எங்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் அந்த பில்லை கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான அந்த பணத்தை நான் முன்னாடியே கொடுத்துறேன், அதே 10,000 ரூபாயை நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்றேன், 1 மாதம் முன்னாடியே தரேங்கிறப்ப வேண்டான்னு சொல்லுவோமா? நமக்கு வர்ற பணம் முன்னாடியே வருதுன்னா கண்டிப்பாக கையெடுத்து கும்பிட்டு பணத்தை வாங்கிக்குவோம் இல்லையா. அப்போ ஒரு ஆப்ஷன் கேட்குறாரு, ஒரு ஆஃபர் கேட்குறாரு, ஒரு ஃபேவர் கேட்குறாரு. என்னன்னா, நான் முன்னாடி 1 மாதம் முன்னாடியே கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் தள்ளி கொடுங்க, பணம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கொடுங்க, அதுக்கு அந்த பேர் தான் ரிபேட்.
அந்த பணத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுங்க. இப்போ 10,000 ரூபா எனக்கு ஒரு 200 ரூபா கழிச்சுட்டு மீதி 9,700 மட்டும் நான் கொடுக்குறேன், எனக்கு அது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் வாங்குறதுக்கு பதிலாக முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே நமக்கு வந்து கிடைக்குதுன்னா பிஸ்னஸில் வந்து எப்போவுமே பணம் ரொட்டேஷனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ எவ்வளோ பணம் கொண்டு வந்து பிஸ்னஸில் போட்டாலும் நமக்கு வந்து அது உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ பணம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு பணம் வருது, ஏன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் நமக்கு ரிபேட்டாக கொடுக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் அவருக்கு ரிபேட் கொடுக்குறோம், ஒரு தள்ளுபடி பண்ணிட்டு அந்த பில்லை வந்து ரிட்டையர் பண்ணி கொடுக்குறோம். பில்லை கேன்சல் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து டியூ டேட்டுக்கு முன்னாடியே பணத்தை வாங்கிக்கிறதா ரிட்டையரிங் எ பில் அண்டர் ரிபேட்னு பேர். இது எல்லாமே கரெக்டாக அந்தந்த டைமில் டிராயி வந்து பணம் கொடுத்துட்றாரு. ரீட்டைன் ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன், ரீட்டைன் பண்ணியிருக்கிறப்ப டிராயி பணத்தை டிராயருக்கு டைரெக்டாக கொடுத்துட்றாரு. பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ண பில்லாக இருந்ததுன்னா பேங்க்குக்கு அவர் பணம் கொடுத்துட்றாரு. என்டார்ஸ் பண்ண பில்லாக இருந்தால் அந்த யார் என்டார்ஸ் பண்ணி யார்கிட்ட அந்த பில்லு இருக்கோ அவருக்கு வந்து டிராயி பணத்தை கொடுக்கறாரு. கலெக்ஷனுக்கு அனுப்பின பில்லாக இருந்தால் பேங்க் மூலமாக நமக்கு பணம் வந்துடும். அப்புறம் இல்லை முன்னாடியே பணம் கொடுக்கறதா இருந்தாலும் அவர் வந்து ரிபேட்டில் வந்து பணத்தை முன்னாடியே கொடுத்துட்றாரு. அப்போ இது எல்லாமே ஹானரிங் ஏ பில். ஓகேவா, புரியுது இல்லையா? இப்போ அடுத்தது டிஸானரிங் ஏ பில். சப்போஸ் டிஸானரிங் ஏ பில்லுனா அதே சூழ்நிலை தான், அது எல்லாத்துலேயுமே அவர் பணம் தர தவறிட்டாரு, பணம் கொடுக்கல இன்னும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் டிஸானரிங் ஏ பில். இதில் வந்து அதே 4 சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாருங்க. பில் வந்து நம்மளே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கோம், டியூ டேட்டில் பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி, அப்போ அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு டியூ டேட்டில். பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பணத்தை வாங்கிட்டோம், பேங்க் வந்து டிராயி கேட்குறப்ப அவர் பணம் கொடுக்கல, அவரு அப்போ டிஸானர் ஆகுது, பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதுதான் டிஸானர். அதில் ஹானர் ஆகுது, பில்லு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பணத்தை கொடுத்துட்றாரு, இதில் பணத்தை கொடுக்கல எல்லா சூழ்நிலையிலையும். அதே மாதிரி என்டார்ஸ் பண்ண பில்லு, என்டார்ஸ் கிட்ட பில்லு இருக்கு, அவர் டிராயை கேட்குறப்ப அவர் பணம் இல்லை கொடுக்கல. அப்போ கலெக்ஷன் அனுப்பின பில்லு அதுக்கும் அவர் பணம் கொடுக்கல. ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த அதே 4 சுச்சுவேஷன் தான். ரிபேட் இல்லை, அவர் தான் பணமே கொடுக்க மாட்டார், முன்னாடி எப்படி தரேன்னு சொல்லுவார். அப்போ ஹானரிங் பில்லில் 5வது கேட்டகரியாக வந்தது இதில் வராது, முதல் 4 கேட்டகரி மட்டும் இதில் வந்துடும். இப்போ ரெனியூவல் ஆஃப் பில், இப்போ என்னன்னா அவர் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, 4 சூழ்நிலையிலையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்ததப்ப அதுக்கு என்ன ஜேர்னல் வரும், என்ட்ரி வரும்னு தான் நாம பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் ஜென்யூனான பார்ட்டியாக இருந்ததுன்னா, இல்லை பணம் தரலைன்னா நாம் சும்மா இருப்போமா, எப்படி திரும்ப அவரை கழுத்தில் துண்டை போட்டு வசூல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா நீ சொன்ன அந்த 2 மாதம் தரேன்னு தான் சொன்னேன், என்னால் இப்போ தர முடியல, பணம் நெருக்கடியாக இருக்குது, நீ வந்து இன்னொரு பில்லு எழுதுங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணி தரேன், அதே மாதிரி ஒரு 2 மாதம் போட்டு டைம் கொடுங்க, இன்னும் 2 மாதம், அதாவது 2 மாதம் எழுதி ஒரு பில் எழுதுனாங்க, அவரால் பணம் தர முடியலைங்கிறப்ப இன்னொரு ஃபர்தர் டியூ டேட் கேட்குறாரு, இன்னொரு டைம் கேட்குறாரு, எனக்கு இன்னும் 2 மாதம் போட்டு ஒரு பில் எழுதி கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணி தரேன், கண்டிப்பாக அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நான் பணம் தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் ரெனியூவல் ஆஃப் எ பில்லு. ஓகேவா, புரியுது இல்லையா? இப்போ அவர் எது ரெனியூவல், அந்த பில்லையே ரெனியூவல் பண்ணுறோம். ரெனியூவல் பண்ணுறப்ப அந்த பழைய பில் ஆட்டோமேட்டிக்காக அவர் பணம் தரலன்னு சொன்ன உடனேவே அந்த பழைய பில் கேன்சல் ஆயிடுது. அப்போ புதுசாக இன்னொரு பில்லு எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இதுக்கு எல்லாமே இப்போ நான் சொன்ன தியரட்டிக்கலாக கதை சொல்லியிருக்கேன் இல்லையா, இவ்வளோ தூரம் கதை சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி போடணும், அவ்வளோதான். ஓகேவா, புரியுது இல்லையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரி பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சம் பார்க்குறப்ப இப்போ நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்போ தான் புரியும். ஓகேவா, இப்போ வந்து ரினியூவல் வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ இன்சால்வென்சி ஆஃப் த டிராயி. இன்சால்வென்சினா திவால் ஆகிறது. எல்லாமே ஓகே, 5 வரைக்கும் வந்தாச்சு, அவர் இன்னொரு பில்லு எழுதி சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து பணம் கூட கொடுத்துட்றாரு பின்னாடிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இன்சால்வெண்ட்னா டிராயி வந்து திவால் ஆயிட்டாரு, அவர் பிஸ்னஸ்லேயே நொடிஞ்சு போய் வியாபாரத்தை விட்டுட்டு ஓடுறாரு, அவர்கிட்ட பணமே இல்லை. இப்போ டிராயி வந்து நமக்கு ஒரு 10,000 கொடுக்கணும்னு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதையே எடுத்துக்கோங்க. இப்போ அவர்கிட்ட பணம் கேட்குறப்ப எங்கிட்ட இல்லை சாமி, நான் திவால் ஆகிட்டேன், என்னால் பிஸ்னஸ் நடத்த முடியல, பிஸ்னஸில் பயங்கரமான லாஸு, நான் ஒன்றுமே செய்ய முடியல, இப்போ வந்து 10,000 உங்களுக்கு தரணும் இல்லையா, என்னால் ஒரு 3,000 தான் கொடுக்க முடியும், என்னோட கணக்கை முடிச்சு அனுப்புங்க சாமி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, அதுதான் இன்சால்வென்சி ஆஃப் த டிராயி அல்லது அக்செப்டார். அந்த பில்லை ஏற்றுக்கொண்டவர் அக்செப்டார், அல்லது அந்த பில்லு கொண்ட சைன் பண்ணி கொடுத்ததுனால அவர் வந்து யார் மேலே பில் எழுதணுமோ அவர் டிராயின்னு சொன்னேன். அவர் திவால் ஆகிட்டார்னா அப்போ நமக்கு வந்து 3,000 தான் வருது 10,000 ரூபாயில், மீதி 7,000 ரூபா வரவே வராது, அவ்வளோதான். அவர் தான் பிஸ்னஸே போயிட்டாரு அல்லது தலைமறைவாயிட்டாரு, எப்படியோ போலீஸ் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு 2,000 3,000 தான் வருதுங்கிறப்ப அதுக்குண்டான டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் எப்படி என்ட்ரி பண்ணுறதுங்கிறதான் இந்த லாஸ்ட் இன்சால்வென்சி ஆஃப் எ டிராயின்னு அர்த்தம். ஸோ இத்தனை டிரான்சாக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. இது தாங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல, புரியுது இல்லையா? ஏன்னா சம் பார்க்குறப்ப நிறைய என்னென்னமோ வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கண்டினியூட்டி வந்து கண்டிப்பாக இதில்
எல்லாமே ஒரே சம்பளம் எல்லாம் கூட சேர்ந்து வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டிராயர் வந்து 4 பில் எழுதுவார். ஒரு பில் அவரே வச்சுக்குவார், ஒரு பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுவார், இன்னொரு பில்லை என்டாஸ் பண்ணுவார், இன்னொரு பில்லை வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பியிருப்பாரு. அதில் ஒரு பில்லு ஆனர் ஆகிருக்கும், 2வது பில்லு வந்து டிஸ்ஆனர் ஆகிருக்கும், திடீர்னு அவர் இன்சால்வெண்ட் ஆயிடுவார். ஸோ இது எல்லாமே ஒரே சம்மில் கூட நடக்கும். அல்லது ஒரு பில்லை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துரு. ஒரு பில்லுன்னா ஏதாவது ஒன்று தான் நடக்கும். புரியுது இல்லையா? ஒரே ஒரு பில்லு தான் வச்சு நான் 10,000 எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒன்று டிராயர் அவரே வச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது அந்த பில்லை வந்து பேங்க்குக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கலாம், அல்லது என்டார்ஸ் பண்ணலாம், அல்லது கலெக்ஷனுக்கு அனுப்பலாம், அல்லது ரிட்டையர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். எல்லாமே ஒரே பில்லு நடக்காது. நிறைய பில்லு வந்து ஒரே செல்லர் வந்து ஒரே டிராயர் மேலே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப எல்லாமே கூட சேர்ந்து வரலாம். ஓகேவா? 2 பில்லு இருக்கிற மாதிரி சம் இருக்குது, 4 பில்லு வச்சு சம் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக இருக்குது. சம் போடுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது. கேல்குலேஷனே ஒன்றுமே இல்லை. அந்த டிஸ்கவுண்ட் கேல்குலேட் பண்ணுறோம்ல, நான் சொன்னேன் இல்லையா, பர்சன்டேஜ் 8%, 10% ரிபேட்டுக்கோ டிஸ்கவுண்ட்டுக்கோ. ஸோ அது மாதிரி கேல்குலேஷன் ஒன்று தான். மீதியெல்லாம் அப்படியே டைரெக்டாக ராவாக என்ட்ரிஸ் போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் தியரிட்டிக்கலாக தான் ஹானரிங் ஏ பில்லும் டிஸ்ஆனரிங் ஏ பில்லும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கிறாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ டிஆர்பி, பிஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போகிறாங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக, காலேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். மாடல் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் த டிராயர் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கே டைம் எக்கச்சக்கமாக 21 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா பேசிக் நல்லா உங்களுக்கு ஃபிக்ஸடாக உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக போயிடுவேன். இப்போ டிராயர் புக்கில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மேட் தெரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, சேல்ஸ் பண்ணாதான், கிரெடிட் சேல்ஸ் பண்ணாதான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கே வாய்ப்பு. சப்போஸ் இஃப் யூ மேட் கேஷ் சேல்ஸ் தான் பண்ணுறோன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்கோப்பே இல்லை, தேவையே இல்லை. ஓகேவா? இப்போ டிராய் வந்து என்ன, பையர் வந்து என்ன பண்ணுற, செல்லர் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்கு? பையருக்கு. டெபிட் த ரிசீவர், பையர். ஏன்னா அவருடைய பேர் அதெல்லாம் வரும். இங்கே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறனால டிராயிங்கிறது புரியறதுக்காக நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ யாருக்கு இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்? டெபிட் த ரிசீவர், பர்சனல் அக்கௌண்ட் தானே, பொருளை விற்கிறோம். அப்போ டிராயர் அக்கௌண்ட் டெட்டார் டு இது பையர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், கூட்ஸ் கோஸ் அவுட். அப்போ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, இது வந்து சேல்ஸ் அப்படிங்கிறப்போ கூட்ஸ்னா நமக்கு ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ பையர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இது கூட்ஸ் வந்து சேல்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டில். அப்போ தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்கோப்பு. இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட ஒரு பில் எழுதி தர சொல்லி கேட்குறோம். அவர் பில்லு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு, நமக்கு அந்த பில்லு வருது. ஓகேவா? பில் வந்து கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன். பில் அப்படிங்கிறது நம்மகிட்ட பணத்துக்கு பதிலாக வரக்கூடியது தான் ஒரு மாற்றுச்சீட்டு. அது நமக்கு சொத்து மாதிரி. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து நமக்கு அசட். அதாவது நமக்கு பில்லு வரதுனால பில்ஸ் ரிசீவபிள். பில்லு தான், அதுக்கு ரிசீவபிள்னா பணம் வர வேண்டியது, பில்லுக்கான தொகை வர வேண்டியது. அப்போ நமக்கு சொத்து தானே, அசட். ஸோ பில் டெபிட் வாட் கம்ஸ் இன், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு, கிரெடிட் கிவர் யாரு? டிராய். ஓகேவா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராய் அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் கண்டிப்பாக மீனிங் இருக்குது. ஒரு டெபிட் ஏன் டெபிட் பண்ணுறோம், ஏன் கிரெடிட் பண்ணுறோம், ஏன் இது அசட்டு, ஏன் இது வந்து லைபிலிட்டி, ஏன் இன்கம்மு, ஏன் இது வந்து எக்ஸ்பென்ஸுங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. அந்த மீனிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்க அக்கௌண்ட்ஸில் கிங்கு அல்லது குயின். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் குயின். ஓகேவா? இப்போ இந்த 2 என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம் கிரெடிட்டில், அதுக்கு ஒரு என்ட்ரி. இப்போ பில்லு ரிசீவ் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்து வாங்கியாச்சு, நம்மகிட்ட பில் இப்போ இருக்குது. இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு ஆனரிங் பில்லுக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, அந்த பில்லு நம்மகிட்டே இருக்குது. அதானே ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு டைப்பு பில்லு நம்மகிட்டே இருக்குது. டியூ டேட்டில் பணம் கேட்குறோம். அப்போ பணம் வந்து யார் கொடுப்பா? டிராயி கொடுப்பா. கேஷ் கம்ஸ் இன். கேஷோ பேங்க்கோ எது போட்டாலும் ஒன்று தான் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அதாவது பேங்க் ஏன் டெபிட், கேஷ்னா கேஷ் கம்ஸ் இன் டெபிட் பண்ணுறோம். பேங்க்னா எப்படி சார்னா, பேங்க்னா என்ன அர்த்தம், எப்போ நமக்கு பேங்க்கு போவோம், அந்த டிராயி வந்து நமக்கு செக்காவோ டிராஃப்டாவோ கொடுத்தா அதை பேங்க்கில் கொண்டு போய் கலெக்ஷன் போடுவோம். அப்போ வந்து பேங்க் வந்து டெபிட் த ரிசீவர், பர்சனல் அக்கௌண்ட் ஆயிடுறாரு. அதனால தான் பேங்க் டெபிட் பண்ணுறோம். பேங்க்குக்கு ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கேஷோ அல்லது பேங்க் வந்து டெபிட் பண்ணிக்கலாம். பணம் வர்றதுனால கேஷ் டெபிட்டு.
கிரெடிட் த கிவர் யார் கொடுத்தாங்க? டிராயி தான். அப்போ டிராயி தான் சார் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஏன் நம்ம பில்ஸ் ரிசீவ்ல கிரெடிட் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல டிராயி அக்கௌண்ட் டேலி அடிச்சு பாருங்க. டிராயி அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில், ரெண்டாவது என்ட்ரியில் டிராயி அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். ஏன் டிராயி அக்கௌண்ட் கேன்சல்? இப்போ டிராயி வந்து பில் எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம டிராயி அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பில்லு தான் நமக்கு தேவை, பில்லுக்கு தான் பணம் வரணும். இன்னும் அவருடைய அக்கௌண்ட்டையே வச்சுக்கிட்டு நீ பணம் தாப்பான்னு கேட்க வேண்டியது. என்கிட்ட பில்லு இருக்குப்பா, அந்த பில்லுக்கு பணத்தை கொடு நம்ம ரைட் ராயெல்லாம் கேட்கலாம். அதனால பில்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். ஓகேவா? அவர் கையெழுத்து போட்ட பில்லு வந்து அவருக்கு கொடுத்துடணும்ல, இல்லை நாமளே வச்சுட்டு இருந்தால் திரும்ப நம்ம கேட்போம். அதனால பணம் வந்துடுது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த பில்லை நம்ம அவர்கிட்ட கொடுத்துறோம். என்ன பில்லு? நம்மகிட்ட இருக்கிற செகண்ட் என்ட்ரியில் போட்ட பில்ஸ் ரிசீவபிள் வந்து கொடுத்துறோம். அப்போ இங்கே டெபிட் பண்ண பில்ஸ் ரிசீவபிள் வந்து கிரெடிட் ஆகிடுது. ஓகேவா? புரியல? இப்படி தான் கேஷ் வருது, பில்லை கொடுத்துறோம். பில்லு கோஸ் அவுட் பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் பண்ணுறோம், கேஷ் கம்ஸ் இன், நல்லா டெபிட் பண்ணுறோம். ஓகேவா? பீயிங் த பில் ஹானர்ட் ஆன் டியூ டேட். இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு இதுக்கு என்ட்ரி. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறதா சொல்லியிருந்தேன், முதல்ல சொன்னது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளே ரீட்டைன் பண்ணுறது, 2 டிஸ்கவுண்ட் பண்ணுறது, 3 என்டார்ஸ் பண்ணுறது, 4 வந்து கலெக்ஷனுக்கு அனுப்புறது. அதே ஆர்டரில் தான் மாடல் என்ட்ரியும் கொடுத்துருக்கேன். இப்போ பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், பணம் வருது. பணம் கொடுக்கறது யாருன்னா, பணம்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணலாம், அல்லது பேங்க் வந்து டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலாம், அல்லது நமக்கு வந்து பேங்க்கை கூட நமக்கு செக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அல்லது கேஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பணம் வருது, ஆனால் ஒரு பணத்தை கொஞ்சம் பிடிச்சிட்டு தானே கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இல்லையா, பேங்க் ஒரு 500 ரூபா பிடிச்சிட்டு கொடுக்குறதுன்னு. அப்போ அது நமக்கு எக்ஸ்பென்ஸ். அதனால டிஸ்கவுண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டிஸ்கவுண்ட்டை டெபிட் பண்ணுறோம். பணம் வரதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அல்லது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார், பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? அந்த பில்லு எங்கிட்ட இருக்கு? நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கின பில்லு வந்து டிராயிட் பேங்க்ல தான் இருக்கு. அதனால பேங்க்ல இருக்கிற பில்லை வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி பேங்க்ல இருக்கு இல்லையா, அப்போ அந்த பில்லை கொடுத்துட்டு தான் அந்த பணத்தை வாங்குறோம். அப்போ பணம் வருது, டிஸ்கவுண்ட் பிடிச்சிட்டு வருது, அப்போ பில்லை நாம கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். அதனால பீயிங் த பில் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். ஓகேவா? இப்போ இந்த கீழே ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன், அது இப்போ ஒன்றும் வேண்டாம், அப்போ நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து தேர்ட் டைப் வரும். தேர்ட் டைப் என்ன? பில்லை வந்து இன்னொரு நம்ம டிராயர் வந்து நம்மகிட்ட இருக்கிற பில்லை நம்ம யாருக்கு பணம் தரணுமோ நம்ம கடனாளிக்கு வந்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்டார்ஸ் பண்ணுறோம். யாருக்கு என்டார்ஸ் பண்ணுறோம்? நம்ம பார்ட்டிக்கு. அவருக்கு பேர் தான் நம்ம கிரெடிட்டார்னு சொன்னேன், அல்லது என்டார்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அந்த என்டார்ஸ் அல்லது கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா அவருக்கு பில்லு கொடுத்துட்றோம். டெபிட் த ரிசீவர் அவர் தான், பர்சனல் அக்கௌண்ட்டு. ஆள் பேர் வருது இல்லையா, சம் வர்றப்போ ஆள் பேர் வந்துடும். கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெட்டார் அல்லது என்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன கொடுக்குறோம் அவருக்கு? கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பில்லு. நம்மகிட்ட அவர் கொடுத்த பில்லு இருக்கு. இப்போ ரீட்டைன் பண்ண பில்லுக்கு பணம் வாங்கினதை மறந்துருக்கேன், டிஸ்கவுண்ட் பண்ணது இல்லை, இது தனி மூணாவது டைப். நம்மகிட்ட பில் இருக்கு, நம்ம கிரெடிட்டாருக்கு அந்த பில்லை கொடுக்குறோம். டெபிட் த ரிசீவர் கிரெடிட்டார், பில்லு வந்து கோஸ் அவுட், பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி கீழே ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன், அது இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து டைப் என்ன? கலெக்ஷனுக்கு அனுப்புறது. பேங்க்குக்கு கலெக்ஷனுக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? பேங்க் கலெக்ஷன் அனுப்புறப்ப நம்ம அக்கௌண்ட்டே நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, கலெக்ஷனுக்கு அனுப்பியிருக்கோம், வெறும் பில்லுன்னு போடக்கூடாது. பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணோம். ஏன்னா நமக்கு வர வேண்டிய பணம் தான் அது. அந்த பில்லை கலெக்ஷனுக்கு அனுப்புறதுனால கலெக்ஷன் அப்படிங்கிற பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். கலெக்ஷனுக்கு அனுப்பணும்னா என்னத்தை அனுப்புகிறோம்? பில்லை தான். நம்மகிட்ட இருக்கிற பில்லு இருக்கு இல்லையா, செகண்ட் என்ட்ரியில் பில்லு கொடுத்தாருல, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயி கொடுத்தாரு. அப்போ அந்த பில்லு தான் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற பில்லை கலெக்ஷனுக்கு அனுப்புறதுனால பில்ஸ் கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் பண்ணிடுறோம். அப்போ கலெக்ஷனுக்காக அனுப்புறதுனால பில்ஸ் ஃபார் கலெக்ஷனுக்கு அந்த பில்லுக்கு நமக்கு பணம் வரணும். அப்போ அது அசெட் நமக்கு. அதனால பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள்னு போடுறோம். ஓகேவா? இப்போ கலெக்ஷன் டைமில் அந்த கலெக்ஷன் அந்த டியூ டேட்டில் வந்து நம்ம பேங்க்லேருந்து பணத்தை வாங்கிக்கிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், பில் ஃபார் கலெக்ஷன். நம்ம கலெக்ஷன் வேலையை பேங்க் பண்ணி தரதுனால ஒரு கலெக்ஷன் சார்ஜஸ்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பேங்க் கொடுப்பாங்க. அப்போ கலெக்ஷனுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருந்தோம். இப்போ கலெக்ஷன் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். பில்ஸ் கலெக்ஷன் ஃபார் வந்து கிரெடிட் கொடுத்துறோம். ஃபோர்த் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஃபோர்த்து டைப்பில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பில்ஸ் ஃபார் கலெக்ஷனை டெபிட் பண்ணோம். இப்போ பில் ஃபார் கலெக்ஷனை கிரெடிட் பண்ணிடுறோம். கர்சர் வச்சு காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க. கிரெடிட் பண்ணுறப்ப கலெக்ஷன் அக்கௌண்ட் கேன்சல் ஆகுது, நமக்கு பணம் வந்துடுது. அப்போ பில்லை கொடுத்துட்டு பணம் வந்துடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுது இல்லையா? பில் ஏற்கனவே கலெக்ஷன் கொடுத்துட்டோம், இப்போ வந்து அதுக்கு பணம் வருது டியூ டேட்டில். இப்போ 4 டைப் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 வந்து என்ன சொல்கிறேன், நான் முதலியே ரிபேட் பண்ணுறது. முன்னாடியே ஒரு பணம் தரேன்னு சொன்னால் தாராளமாக கையெடுத்து கும்பிட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பணம் வருது.
அதுக்கு வந்து நம்ம ரிபேட் கொடுக்குறோம் இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா ஒரு 300 ரூபா கழிச்சுட்டு கொடுப்பாருன்னு. அப்போ கேஷ் 9700 வந்ததுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 9700, ரிபேட் வந்து 300னா ரிபேட்டுங்கிறது நம்ம தள்ளுபடி செஞ்சு அவருக்கு பணம் அவர்கிட்ட வாங்குறதுனால கொஞ்சம் அமௌண்ட் கழிச்சுட்டு கொடுக்க சொல்றதுனால அது நமக்கு எக்ஸ்பென்ஸ். எப்படி டிஸ்கவுண்ட் பண்றப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸோ டிஸ்கவுண்ட்டை டெபிட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரிபேட்டை டெபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பில்ஸ் ரிசீவபிள், அந்த பில்லை கொடுத்துட்டு தான் பணத்தை வாங்குறோம். டியூ டேட்டுக்கு முன்னாடியே பணம் தரேன்னு சொல்றதுனால அந்த பில்லை அவருக்கு கொடுத்துட்டு நம்ம ரிபேட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்கிறோம். அதுதான் வந்து ரிட்டையர்டு பில்லுன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ இந்த 5 டைப்புமே ஹானரிங்கிய பில்லுக்கு. இப்போ டிஸானரிங்கான பில்லுக்கு வந்து ட்ராயர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் மாடல் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மகிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் டைப்புக்கு திரும்ப போகிறீங்க. இப்போ நம்மகிட்ட பில் இருக்குது. அந்த பில்லை வந்து நம்மளே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். டியூ டேட் வரைக்கும், தவணை நாள் வரைக்கும் அவர்கிட்ட பணம் கேட்குறோம். பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பில்லை அவர்கிட்ட வாங்குறப்ப என்ன என்ட்ரி போட்டோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி வரும். ஓகேவா. ரெண்டாவது என்ட்ரி என்ன பார்த்தோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா ட்ராயின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு தரம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து காமிக்கிறேன், இன்னொரு தரம் பாருங்க. செகண்ட் என்ட்ரி தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ராயி அக்கௌண்ட். ஏன்னா பில்லு வந்து அவர்கிட்ட வாங்குறதுனால நம்ம வந்து அவர்கிட்ட பில்லு வந்துடுது. பில்லு கம்ஸ் இன் கிரெடிட் கிவ் ட்ராயின்னு போட்டோம். இப்போ வந்து என்னன்னா அவர் வந்து அந்த பில்லுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த அவர் அக்கௌண்ட் அப்படியே கேன்சல் பண்ணுறோம். பண்ணிட்டோம்னா அவர் நேம் அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ எகெயின் அவர் பணம் பில்லு தந்ததுனால ட்ராயி அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணோம். இப்போ திரும்ப அவர் பணம் தரலன்னு திரும்ப அவரை டெபிட் பண்ணாதான் அவர்கிட்ட அவர் டெட்டாராக இருந்தால் தான் அவர்கிட்ட நம்ம பணத்தை வாங்க முடியும். அதனால ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். இதில் நோட்டிங் சார்ஜஸ்ன்னு கேஷ் ஒன்று கொடுத்துருக்கேன், அது இப்போதைக்கு வேண்டாம். நோட்டிங் சார்ஜஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். இப்போ பில்லு வாங்குறப்ப என்ன என்ட்ரி போட்டோமோ ஜஸ்ட் ஆப்போசிட் என்ட்ரி ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா, புரியுது இல்லையா? இப்போ ரெண்டாவது டைப்பு பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்குறது. பணம் வாங்கிட்டோம். இப்போ வந்து அவர் பணம் டியூ டேட்ல அவர் பணம் தரலன்னா தாங்க டிஸானர். புரியுது இல்லையா? அது மற்ற 4 டைப்புமே முன்னாடியே நடந்துடும். இப்போ டியூ டேட்ல தான் அவர் பணம் தரலன்னு சொல்றாரு. இப்போ பணம் வந்து அவர் தரலன்னு சொன்ன உடனே பேங்க் சும்மா இருப்பாங்களா? நமக்கு தானே பணம் கொடுத்தாங்க. அப்போ நம்மகிட்ட பணம் கேட்பாங்க. அதனால பேங்க்குக்கு நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணும். அதனால கேஷ் வந்து கோஸ் அவுட். கேஷை கிரெடிட் பண்ணிக்கணும் அல்லது பேங்கை கிரெடிட் பண்றோம். இப்போ திரும்ப அந்த பணத்தை யார்கிட்ட கேட்கணும்? ட்ராய் கிட்ட தான் கேட்கணும். பேங்க்ல அந்த பில்லை பணத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம முன்னாடியே பணத்தை வாங்கிட்டோம். டியூ டேட்ல ட்ராயி வந்து பேங்க்கு கொடுக்கணும். ஆனால் அவன் கொடுக்கல அப்படின்னு ஒன்று பேங்க் வந்து அப்போ உன்னோட பார்ட்டி ட்ராயி பணம் தர மாட்டேன்டா, நீ எனக்கு பணத்தை கொடுன்னு பேங்க் நம்மகிட்ட கேட்க நம்ம ஜென்யூன் பார்ட்டி நம்ம வந்து பேங்க்குக்கு பணத்தை கொடுத்துட்றோம். கேஷ் வெளியே போயிடுது. திரும்ப நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ட்ராயி அக்கௌண்ட். அப்போ ட்ராயி டெட்டார். எப்படி ரீட்டைன் பண்ண பில்லு டிஸானர் ஆனப்போ ட்ராயி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணாதான் அவர்கிட்ட இருந்து திரும்ப பணம் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ராயை வந்து டெபிட் பண்ணாதான் பணம் வாங்க முடியும். ஸோ ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ரீட்டைன் பண்ணிட்டு இருந்த பில்லு டிஸானர் ஆச்சுன்னா ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். டிஸ்கவுண்ட் பண்ண பில்லா இருந்தாலும் ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் தான். பில்லு நம்மகிட்ட இருந்ததுனால பில்லு கேன்சல் ஆயிடுது. பேங்க்ல பணம் வாங்கினால பேங்க் கொடுக்குறோம். அதனால ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஓகேவா? சம் பார்க்கலாம், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ என்டார்ஸ் பண்ண பில்லு டிஸானர் ஆகுது. என்டார்ஸ் பண்ண பில்லு டிஸானர் ஆனாலும் திரும்ப நம்ம அந்த பில்லுக்குண்டான பணத்தை ட்ராயிட்டு தான் கேட்கணும். ஸோ ட்ராயி அக்கௌண்ட் டெட்டார். ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த டைப்லையும் டிஸானர் ஆச்சுன்னா ட்ராயை அகெயின் டெபிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பில்லு கொடுத்துட்டு ரீட்டைன் பண்ண பில்லுன்னா பில்லை கிரெடிட் பண்ணுங்க. பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ண பில்லாக இருந்தால் பேங்கை கிரெடிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்டார்ஸ் பண்ண பில்லாக இருந்தால் என்டார்சியை கிரெடிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கிரெடிட் பண்ணிடலாம். ட்ராயை வந்து டெபிட் தான். ஓகேவா? புரியுது இல்லையா? அடுத்தது கலெக்ஷனுக்கு அனுப்பின பில்லு. கலெக்ஷனுக்கு அனுப்பின பில்லுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பில்லுக்கு பணம் அவங்க கொடுக்காதனால ட்ராய்கிட்ட தான் திரும்ப கேட்டாகணும். அவர் பணம் நமக்கு தரணும்னா எகெயின் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் தான். அப்போ 4 டைப்லையுமே டிஸானர் ஆச்சுன்னா ட்ராய் அக்கௌண்ட் டெட்டார். மறந்துடாதீங்க. இப்போ கலெக்ஷன் பண்ணதுனால அந்த பில்லு கேன்சல் ஆனதுனால கலெக்ஷன் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? அப்போ கலெக்ஷன் அக்கௌண்ட்டை நம்ம பணம் கொடுத்துட்டாலும் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கலெக்ஷன் போடுவோம். இப்போ பணம் தராதனால ட்ராய் அக்கௌண்ட் டெட்டார் டு கலெக்ஷன் போடுறோம். ஓகேவா? இதுலேயும் நோட்டிங் சார்ஜஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ எதுவும் பார்க்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட், அது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ரெனியூவல். இப்போ நம்ம அவர் தான் என்ன சொல்றாரு? பணம் கொடுக்க முடியல, எனக்கு வந்து இன்னொரு பில்லு எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரெனியூவலாக இருந்ததுன்னா அதுலேயும் என்ன பண்ணுறோம்? பழைய பில்லு கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். ரீட்டைன் பண்ண பில்லு கேன்சல் என்ன எப்படி ஆகுதோ அதே என்ட்ரி தான். ட்ராய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் போடுறோம். அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் நான் முன்னாடி கொடுத்துட்றேன், ஏன்னா பணமே ஃபுல்லாக கொடுக்காம எனக்கு இன்னொரு பணம் ரினியூவல் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் இப்போ நான் கொடுத்துறேன், மீதி 8,000க்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு புது பில் ஒன்று எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ரினியூவல்.
இப்போ அவர் எக்ஸ்ட்ரா பணம் ஏதாவது முன்னாடியே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயி, பணம் வரதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கிரெடிட் த கிவர் வந்து டிராயி அக்கௌண்ட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிராயி அக்கௌண்ட் செகண்ட் என்ட்ரி போடுறோம். அவர் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கல, டோட்டல் அமௌண்ட்டுக்குமே புது பில் எழுத சொல்கிறாரு, ரினியூவல் பண்ண சொல்கிறாருன்னா இந்த செகண்ட் என்ட்ரி வராது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக டைமும் அவருக்கு கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மாதம் கொடுக்கறதுனால அதுக்கு வட்டி நம்ம கேட்போம். புது பில் எழுத சொல்கிறதுனால உடனே அதே 10,000க்கு எழுதி தர மாட்டோம் இல்லையா? இன்னும் 2 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரதுனால நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் பணமாக கொடுத்தா இந்த கீழே இருக்கிற என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டு இன்ட்ரெஸ்ட், கேஷ் கொடுக்குறாரு, கேஷ் கம்ஸ் இன், இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம இன்கம், அதனால கிரெடிட் ஆல் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். சப்போஸ் அவர் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணமாக இல்லை. ஓகேவா? பணமாக இல்லை, அதனால் நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நான் பில்லுலேயே சேர்த்துக்கோங்க, புதுசாக எழுதுகிற பில்லுலேயே ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் அவர் தரணும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் தர்றதுனால டிராயி அக்கௌண்ட் டெட்டார். எப்பெல்லாம் டிராயை நமக்கு பணம் தரணுமோ அப்பெல்லாம் டிராயி அக்கௌண்ட் டெட்டார் தான். இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இப்படி தான் பில்லில் எழுதினாலும் சரி, பணமாக வந்தாலும் சரி, நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? அதனால் டிராயி அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட். இப்போ புது பில் எழுதுகிறோம். புது பில் எழுதுறப்ப பில் இன்னொரு தரம் எப்படி செகண்ட் என்ட்ரி போட்டோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல, பில் எழுதுறப்ப பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா, நமக்கு பில் கம்ஸ்ங்கிறதுனால இப்போ டிராயி வந்து கிரெடிட் த கிவர்ங்கிறதுனால போட்டோம். அதே என்ட்ரி தான். அந்த 2000 கொடுத்துட்டாருன்னா மீதி 8000 ரூபா, இன்ட்ரெஸ்ட் ஒரு 200 ரூபானா 8200க்கு புது பில் எழுதிடுவோம். ஓகேவா? அதுதான் இந்த என்ட்ரி. புரியுது இல்லையா? இப்போ வந்து டிராயர் வந்து புக்கில் அந்த இன்சால்வெண்ட் ஆகிட்டார், டிராயி இன்சால்வெண்ட் ஆனதுக்கு என்ட்ரி. அவர் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியுது, அவர்னால திவால் ஆகிட்டார். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரோ அது வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். மீதி பணம் வரல. நான் சொன்ன 10,000 இருக்குது, 2000 ரூபா தான் கொடுத்துருக்காரு, மீதி 8000 ரூபா அவனால் கொடுக்க முடியல, அது 3000 ரூபா கொடுக்க முடியுது. அப்படின்னா 3000க்கு பணத்தை வாங்கிக்க வேண்டியது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கேஷ் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன். பேட் டெட்ஸ் வந்து 7000 ரூபா நமக்கு லாஸ் தான் இல்லையா, வராக்கடன் தான். அதனால் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 7000 போட்டு கிரெடிட் த கிவர் வந்து டிராயி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இன்ஸ்டால்மெண்ட்டும் ஈஸி தான். அந்த இதில் வந்து ஏதாவது சில டைமில் இவ்வளோ அமௌண்ட் தாங்கிறத அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லது ஒரு கால்குலேட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த என்ட்ரிஸ் தான். இவ்வளோ என்ட்ரிஸ் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை பில்லு சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வரும். இல்லைன்னா 2-3 என்ட்ரிலேயே சம்மே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டிராயர் புக்கில் மாடல் என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இப்போ இது நல்லா புரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டிராயி புக்கில் என்ன மாடல் என்ட்ரிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் இறங்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? ஸோ 38 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாரி, ரொம்ப லென்த்தி வீடியோ தான். கண்டிப்பாக என்னாலேயே ஜீரணம் பண்ண முடியாது. ஒரு வீடியோ இவ்வளோ டைம் இருக்கக்கூடிய வீடியோ இருந்தால் நானே பிரேக்கப் பண்ணி தான் பார்ப்பேன். அது மாதிரி கூட நீங்கள் பாருங்கள். முதல்ல தியரி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹானரிங் பில்லுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி மாடல் என்ட்ரி பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸானருக்கு உண்டானதை பாருங்க. 3 டைமாக நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த போடக்கூடிய ப்ராப்ளம் ஓரியன்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளை எக்ஸாம் போகிறப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சம் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா 4 என்ட்ரியாக போட்டோம்னா உடனே மார்க் அள்ளிடலாம். தேங்க்யூ வெரி மச்.